ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி விளாக்ஸ். இந்த வீடியோ ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே எடுத்தது. இந்த 2 நாள் எப்படி போச்சு அப்படின்றத இந்த விளாகில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ விளாகை கண்டினியூ பண்ணலாம். காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சு ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி என்னடா சமைக்கிறது அப்படின்னு யோசித்தேன். ஃப்ரைடே, சரி சாம்பாரை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பார் வச்சுட்டேன். இன்றைக்கி என்னோடய சமையல் ரொம்ப சிம்பிளாக தான் இருந்தது. சாதம் வடித்து சாம்பார் வச்சு வெண்டைக்காய் இருந்தது, வெண்டைக்காய் பொரியல் பண்ணிட்டேன். ப்ளஸ் இது கூடவே பிள்ளைங்களுக்கு டிஃபன் பாக்ஸில் வச்சு விட்றதுக்காக முட்டையும் வேக வச்சுருக்கேன். காலையில் பிள்ளைங்களுக்கு தோசை ஊற்றி கொடுத்தேன், சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. தலையும் சீவி விட்டேன். டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணல அப்படின்ட்டு அவசரமாக டிஃபன் பாக்ஸை பேக் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். வரேன், அதை எடுத்து கீழே வை. வாட்டர் பாட்டில் தண்ணி ஊற்றிட்டியா? ஓ, ஸ்நாக்ஸ் பாக்ஸுங்க. ஓமா எனக்கும் உனக்கு மட்டும் கழுவி எடுத்து போட்டு வச்சுக்கிட்டா. காலத்துல மிச்சம் மீதி எனக்கு அதுலயே பங்குக்கு வராது. இந்தா கிளம்பு காத்து வரட்டும். வேன் வந்துருச்சு. அடுத்த வாரத்துக்கு லீவு. ஏமா? ஒரு நாள் தான் லீவு. ஃபுல்லாக வேறு லீவு விடுவாங்க. நம்ம வீட்டில் வந்து எல்லோரும் தங்கியிருப்பாங்கல்ல, பழனிக்கு போகிறவங்க. நம்ம காரை வெளியே எடுக்க முடியாது. பஸ்ஸெல்லாம் உள்ளே வரவே வராது. பஸ்ஸெல்லாம் உள்ளே வரவே வராது. டியூஸ்டே தைப்பூசம் லீவு. டியூஸ்டே தைப்பூசம்னா தைப்பூசத்துக்கு அங்கே இருப்பாங்க. அப்போ முதல் நாள் சண்டே நைட் இங்கே இருப்பாங்களா? மண்டே நைட்டாக இருக்கும். தைப்பூசம் அன்னைக்கு காலையில் அங்கே இருப்பாங்க. ஆமாம், அப்போ மண்டே இங்கே இருப்பாங்க. மண்டே நைட்டு இங்கே தைப்பூசம். செவ்வாய்க்கிழமை காலையில் தைப்பூசம். அப்போ இது எப்போ இந்த விடிய ஊஞ்சல் திருவிழா இருக்குங்களா? அது எப்போ? சண்டே நைட்டாக இருக்கும். ஓகே, கேட்கலாம். காத்து வரட்டும். பாய். நீ சாக்ஸ் போடலையா? இப்போ தான் போடுறியா சாக்ஸு? பிளாக் டீ. பாய். இங்கிலீஷ் எக்ஸாமா? எப்போவும் வேன் வந்ததுக்கப்புறம் அவசரமாக ஓடுவாங்க. இன்றைக்கி ரொம்ப சீக்கிரமாகவே கிளம்பிட்டாங்க. பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டு இன்றைக்கி கையில் துவைக்க வேண்டிய துணி நிறைய இருந்ததுனால கையில் துவைக்க போகிறேன். எனக்கு சாட்டர்டே சண்டே 2 நாளும் வந்து வெளியே போக வேண்டிய வேலை இருக்குது அப்படின்றனால இன்றைக்கி நான் கடைக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டேன். இன்றைக்கி நான் வீட்டில் தான் இருக்க போகிறேன். கமல் மட்டும் கடைக்கு கிளம்பி போனாங்க. நான் வீட்டில் இருந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு கீழே வந்தேன். குழம்பு பொடிக்கான ப்ரிப்ரேஷன் ஒர்க் போயிட்டு இருந்தது. மதியம் லஞ்செல்லாம் முடிச்சுட்டு ஒரு 4 மணி போல் எனக்கு உளுந்தங்களி சாப்பிட்ணும் போல் ஆசையாக இருந்தது. சரி ரெடி பண்ணலாம், கண்மணிக்கும் ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சேர்த்து ரெடி பண்ணேன். கண்மணி வந்ததுக்கப்புறம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. உளுந்தங்களி ரெடி பண்ணுறதுக்கு எந்த கப்பில் மாவு அளக்குறோமோ அந்த கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அது கூட நமக்கு ஸ்வீட் எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வெல்லமோ பனங்கருப்பட்டியோ ஆட் பண்ணிவிட்டு வெல்லம் கரைஞ்சி நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை போட்டு கட்டி விழுகாமல் கிளறிட்டே இருக்கணும். சின்ன சின்ன கட்டி விழுக தான் செய்யும். நல்லா தண்ணியெல்லாம் உறிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி கிளறணும் அப்படின்னம்னா அந்த சின்ன சின்ன கட்டி எல்லாமே கரைஞ்சிரும். தண்ணி கொதிக்கும் போதே வர மாவை போட்டோம் அப்படின்னம்னா நிறைய கட்டி விழுகுது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு கூட இன்னொரு 1/4 கப்போ 1/2 கப்போ தண்ணி ஆட் பண்ணி கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு அதுக்கப்புறமா கூட நம்ம கொதிக்கிற தண்ணியில் ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம்.
நான் கிண்டும் போதும் சின்ன சின்ன கட்டி விழுக தான் செஞ்சது. நல்லெண்ணெய் ஊற்றி கிளற கிளற அந்த கட்டி எல்லாமே கரைஞ்சிருச்சு. நல்லெண்ணெய் எடுத்தோடனே நிறைய ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஊற்றின எண்ணெயை உறிஞ்சதுக்கப்புறம் அடுத்து கொஞ்சம் நம்ம ஊற்றிக்கலாம். ஒரு சிலர் களி மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிட்றத விட நம்ம கிளறும் போதே நல்லெண்ணெய் ஊற்றி ஊற்றி கிளறணும் அப்படின்னம்னா அதோட டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். ஃபைனலாக எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி உருண்டு திரண்டு வரும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம உளுந்தங்களி சூப்பராக ரெடி ஆயிருச்சு. ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் ஆகும் இந்த மாதிரி ரெடி ஆகிறதுக்கு. எப்படி இருக்க? உளுந்தங்களி செஞ்சு நான், ரேவதி அக்கா, பிரபா அக்கா, அத்தை எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டோம். கண்மணிக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஒரு பவுலில் எடுத்து வச்சுருந்தேன் அவளுக்காக. இப்போ நம்மளோட உளுந்தங்களி மிக்ஸில் பச்சரிசிக்கு பதிலாக பூங்கார் அரிசி யூஸ் பண்ணியிருக்கோம். இதோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உளுந்தங்களி சாப்பிட்டு முடிச்சுட்டு சிவக்கா அடுத்த பேட்ச் ரெடி பண்ணணும், காலியாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு சிவக்கா உடச்சிக்கிட்டு இருக்காங்க. நானும் அவங்க கூட கொஞ்சம் நேரம் உட்காந்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ட்டு உட்காந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். இன்றைக்கி ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போகலாம். ஆனால் வீட்லேயே வேலை சரியாக இருந்தது எனக்கு. சிவக்கா உடச்சி முடிச்சுட்டு இவங்க கிளம்புனதுக்கப்புறம் நானும் போய் ரெஸ்ட் எடுத்தேன். பிள்ளைங்க வர்ற வரைக்கும் எந்த வேலையுமே பார்க்கல. பிள்ளைங்க வந்ததுக்கப்புறம் தோசை ஊற்றி கொடுத்தேன், சாப்பிட்டு தூங்கிட்டாங்க. இந்த வீடியோ சாட்டர்டே எடுத்தது. சாட்டர்டே ஒரு 4:30 போல் எழுந்திரிச்சு நானும் குளிச்சு ரெடி ஆகிட்டேன். கமல் வந்து வெபினார் அட்டன் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு மதுரைக்கு போக வேண்டிய வேலை இருந்தது, அதனால் சீக்கிரமே கிளம்பிட்டேன். இன்றைக்கி எங்கள் ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட் 3000 கான்ஃபரன்ஸ் மதுரையில் நடக்குது. ஸோ அதுக்கு தான் போயிட்டுருக்கேன். திருச்சி, கரூர், திண்டுக்கல், மதுரை அப்படின்னு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் இருக்க ரோட்டரி கிளப்பில் இருக்க எல்லாருமே வருவாங்க. ஒரு திருவிழா மாதிரி நடக்கும். 5 மணிக்கெலாம் கிளம்பணும்னு நினச்சோம். பட் ஆனால் பழனிக்கு பாத யாத்திரை போகிறவங்களோட எண்ணிக்கை வந்து ஜாஸ்தியாக இருந்தனால கொஞ்சம் டிராஃபிக்காக இருந்தது, லேட் ஆகிடுச்சு. செவ்வாய்க்கிழமை தைப்பூசம் அப்படின்றனால நிறைய பேர் வந்தாங்க. பாதி ரோட ஆக்குபை பண்ணி தான் நடந்துட்டு இருந்தாங்க. அக்கா ரசிக்கிறதோட சேர்த்து எடுத்துட்டு எங்க ட்ரிபிள் போட்டோ இந்தா முன்னாடி போட்டு. ஆமா நாங்கள் ஒரு 8 மணிக்கெலாம் கான்ஃபரன்ஸ் நடக்கிற இடத்துக்கு போயிட்டோம். போனதும் ஃபஸ்ட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் தான் சாப்பிட்டோம். சமையல் அட்டகாசமாக இருந்தது. சாப்பிட்டு முடிச்சுட்டு கான்ஃபரன்ஸ் ஹால் போயிட்டோம். அங்கே வந்து ஃபஸ்ட்டு இனாகரல் நடந்தது. அதுக்கப்புறமா ஒவ்வொரு ஸ்பீக்கராக வந்து பேசினாங்க. இன்னைய டேவே ஒரு திருவிழா மாதிரி இருந்ததுன்னு சொல்லணும். கான்ஃபரன்ஸ் ஹாலில் நிறைய ஸ்பீக்கர், நல்ல நல்ல ஸ்பீக்கர்ஸாக வந்து பேசினாங்க. இன்னொரு ஹாலில் மேஜிக் ஷோ, இன்னொரு ஹாலில் ஃபேஷன் ஷோ அப்படின்னு நிறைய நடந்தது. நிறைய ஸ்டால்ஸும் இருந்தது. கொஞ்ச நேரம் ஹாலில் உட்காந்து ஸ்பீக்கர் பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு இருந்தோம். அப்புறம் போய் நம்ம ஸ்டால்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்தோம். நல்லா ஜாலியாக இருந்தது. ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட் 3000 இருக்க எல்லா கிளப்ஸில் இருக்கவங்களும் அவங்க ஃபேமிலியோட வந்திருப்பாங்க. இது ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் மாதிரி இருந்தது. வெளியில் போய் ஸ்டாலு, ஃபேஷன் ஷோ எல்லாமே பார்த்துட்டு திரும்ப வந்து கான்ஃபரன்ஸ் ஹால்லே உட்காந்துட்டேன். எனக்கு வந்து வந்திருக்க ஸ்பீக்கர்ஸ் பேசுகிறது எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதை வந்து இன்ட்ரெஸ்ட்டாக கவனிச்சிட்டு இருந்தேன் நான். இறக்கி விடுறாரு. அப்படி மேல போகும்போது 4 பேர் 3 அணியை விட்டாங்க. 4 பேரும் பிடிச்சிக்கலாம் சார். 4 பேரும் பிடிச்சிட்டு போது கீழே இறக்கி விடுற நேரத்துல மறுபடியும் பைலட் கத்துறான், கோளாறு அதிகமாயிடுச்சு, யாராவது ஒருத்தர் கீழே விழுந்து உயிர் தியாகம் பண்ணுங்க, அப்பதான் நான் 4 பேராவது குழந்தைகளானா. எல்லாம் மௌனமா இருந்தான். ஒரே ஒரு பெண் இல்லையா, இந்த பெண் தான் வாய் திறந்து பேசினார். கவலைப்படாதே சகோதரர்களா, ஒரு தாய் தான் தியாகம் செய்கிறார், தாரம் தான் தியாகம் செய்கிறார், நானே தியாகம் செய்கிறேன், அப்படி விழுகிறேன் அப்படி சொன்ன போது இந்த 3 ஆண்கள் கை தட்டினான் சார். பைலட்டை எட்டி பார்த்து புண்ணியமதி நீ வாழ்க, ஊருக்கு ஒரு ஆள் உன்ன மாதிரி இருந்தா எல்லாரும் சௌரியமாக இருக்கணும். ஏன்னா இந்த மேடையில பேச்சா நடந்து இடையில கொஞ்சம் நேரம் லஞ்ச் பிரேக் இருந்தது. போய் லஞ்சு சாப்பிட்டோம். வெஜ்ஜு, நான்வெஜ் ரெண்டுமே இருந்தது. சூப்பராக இருந்தது எல்லாமே. மதியம் லஞ்ச் முடிச்சுட்டு கான்ஃபரன்ஸ் ஹால்குள்ளே போகிறதுக்குள்ளேயே கோபிநாத் சாரோட ஸ்பீச் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அஜய்யோ அப்படின்ட்டு வேகமாக போய் உட்காந்தோம். நீ டாக்டர் ஆயிரு, இன்ஜினியர் ஆயிரு, பணக்காரன் ஆயிரு, எவ்வளவு பணக்காரன் ஊர்ல பெரிய பணக்காரன் ஆயிரு. இந்த 10 வருஷம் கழிச்சு ஊர்ல யாரு பெரிய பணக்காரன் தெரியும். அவ்வளவு வேலை எனக்கு முடிக்க ட்ரை பண்ணுது. அதுதான் டென்ஷன் ஆயிருக்கு. உட்காந்து டு லிஸ்ட் அப்படின்னு போட்டு 50 விஷயத்துக்கு ஒரு நாள் செய்ய முடியும். ஆக்சுவலா நம்ம 50 விஷயத்துக்கு ஒரு நாள் செய்து கேட்க முடியாது நினைக்கிறோம். இல்ல, இதெல்லாம் 15 நாள் இங்க செய்யல. அதனால ஒரே நாள் 50 வேலையை செய்ய வேண்டியது.
மொத்தமா சேர்த்து வச்சு செய்யறதுக்கு பேர் திறமை கிடையாது. ஏற்கனவே 10-10 நாள் நீங்க ஒழுங்கா வேலை பார்க்கலன்னு அர்த்தம். ஸ்ட்ரீம் லைனுக்குள்ள இல்லைன்னு அர்த்தம். ரொட்டீனுக்குள்ள இல்லைன்னு அர்த்தம். நினைச்சப்பதான் வேலை பார்க்கறதுன்னு அர்த்தம். ஸ்பீடு தான் ஜெயிக்கணும்னு என்னுடைய கான்செப்ட். ஒரு வாட்டி எங்க அப்பா நான் கம்பெனிக்கு பார்க்க வந்தாங்க. செக்யூரிட்டி எங்க அப்பா பயங்கர மரியாதை கொடுக்குறாரு. மதியம் 3-3:30 வரைக்கும் தான் அங்கே இருக்க முடிஞ்சது. ஏன்னா கமல் வந்து ஒரு எக்ஸ்போக்காக மதுரை வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி ரிட்டன் கமல் கூடயே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக கிளம்பிட்டேன். ஈவினிங்க்கு மேலே எதிர்நீச்சல் சீரியல் டீம்லேருந்து வரதா சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் எனக்கு டைம் இல்லை, நம்ம ஊருக்கு போகிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. கமல் கூடயே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமல் வர சொல்லி கிளம்பிட்டேன் நான். கமல் என்னை மதுரையிலேருந்து கூட்டிகிட்டு வந்து திண்டுக்கல்ல கடையில் ட்ராப் பண்ணிட்டாங்க. நான் கடையிலேருந்து வீட்டுக்கு கிளம்பிட்டேன். கமல் வந்து சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருப்பா அப்படின்னு சொன்னேன். இல்லை நான் கிளைண்ட்டை பார்க்க போகிறேன், பார்த்துட்டு முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இன்றைக்கி பாத யாத்திரை நடந்து போகிறாங்க. இன்றைக்கி எங்கள் ஊரில் ஊஞ்சல் திருவிழா அப்படின்றனால பயங்கர கூட்டமாக இருக்கும். இன்றைக்கி எங்கள் ஊரில் ஊஞ்சல் திருவிழா அப்படின்றனால எங்கள் ஊரில் நிறைய பேர் ஸ்டே பண்ணியிருப்பாங்க. ஊருக்குள்ளே என்ட்ரு ஆகிறது கொஞ்சம் கஷ்டமான வேலை. அதனால் கமலை சீக்கிரம் வர சொல்லியிருக்கேன். இந்த வருஷம் நிறைய பேர் நடக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். போன வருஷம் இருந்ததை விட இந்த வருஷம் க்ரௌடு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. அந்த சைடு ரோடு ஃபுல்லாகவே நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சைடு போகிறது ரொம்ப டிராஃபிக்காக இருந்தது. அதனால ஆப்போசிட் சைடு ரோட்டில் தான் வந்து நிறைய பஸ்ஸு கார்லாம் போக ஆரம்பிச்சது. நாங்களும் மாறிட்டோம். நார்மலாகவே ஈவினிங் டைமில் எங்கள் ஊரில் நிறைய டிராஃபிக் இருக்கும். ஏன்னா அந்த பாலம் வேலை நடக்கிறனால. இன்றைக்கி வந்து சொல்லவே வேணாம், ஒரு 1/2 hour நின்றுட்டோம். இன்றைக்கி பரவாயில்ல, டிராஃபிக் போலீஸ்லாம் போட்டு கொஞ்சம் டிராஃபிக்கை வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளியர் பண்ணி விட்டுட்டாங்க. ஒரு வழியாக வீடு வந்து சேர்ந்துட்டோம். இந்த டைம் ஊஞ்சல் திருவிழா சாட்டர்டே வந்தது, சண்டே லீவு அப்படின்றனால ரேவதி அக்காவும் பாவனாவும் இங்கே தான் இருந்தாங்க. நான் வீட்டுக்கு போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே வந்து ஊஞ்சல் திருவிழா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அப்போ தான் வந்து அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. 10 மணி 11 மணிக்கு மேலே வந்தோம் அப்படின்னம்னா வைரவேல் ஊஞ்சல் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். சரி இப்போ தானே பூஜை வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, அப்புறமா வரலான்னு நினச்சோம். நான் 9 மணிக்கு படுத்தவே என்னால் எந்திரிக்கவே முடியல. எங்கள் ஊர் ஊஞ்சல் திருவிழா எப்படி இருக்கும் அப்படின்னு போன வருஷம் வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், இந்த விளாக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.